எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அலுவலகத்தின் 71வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் பள்ளியபாளையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது இந்த 71வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆர். காளீஸ்வரி மேடம் அவர்கள் தலைமை தாங்கிய குபேர கலச அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க, அவங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்க வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு ராஜா சங்கர் ஐயா அவர்கள் கலந்துக்க போகிறாரு. ஜோதிட ஞானவேந்தன் சின்னையர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க. அதே சமயத்தில் பால முருகேஸ்வரர் ஐயா அவர்களும் கலந்துக்க போகிறாரு. எஸ். குமார் ஐயா அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. ஸோ லட்சுமணன் ஐயா அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. சௌரியராஜன் ஐயா அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. தீபா மேடம் அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. மோகன் ஐயா அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. இவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் மிக அற்புதமான ஜோதிட கருத்துக்களை வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இன்றைய தினம் நமது 71வது மாதாந்திர கூட்டத்தினுடைய சிறப்பு பேச்சாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய திரு சந்திரசேகர் ஐயா அவர்கள் தங்களது அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்த போகிறாரு. ஸோ பல்வேறு விஷயங்களை ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களையும் ஜோதிட நுணுக்கங்களையும் ஐயா அவர்கள் சொல்ல போகிறாங்க. உங்கள் அனைவருடைய பலத்த கரகோஷத்திற்கு இணங்க ஐயா அவர்களின் பேச்சை துவங்கலாம். நன்றி. அறக்கட்டளை மகரிஷி ஜோட ஆராய்ச்சி அறிவகம் கல்வி மையம் தலைமை அலுவலகம் 71வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி. இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் முகுந்தன் முரளி சார் அவர்களுக்கு அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த உரையை நான் தொடங்குகிறேன். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வளர்க ஜோடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண்போம். அண்டமதில் உருவமெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் நாண குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்து குருவே அன்பே. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க.
ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நல்வாழ்வை அளிக்கும் ஒளி மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதில் கொண்டோர் மங்கையர்வதி சொன்ன மகாமொழி சோதரத்தை இங்கு நாம் உரைப்பதற்கோர் இமை எனும் விளைவராமல் செங்கன்மால் மருகன் யானை சிவன் பதங்காப்பதாமே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று ஈசருடன் நாண மொழி பேசு முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனமுணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீயரள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. களையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர்கபடுவராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் ஒரு கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதியலும் மாயான தங்கையே ஆதிகடகூரின் வாழ்வே அமுதேசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்பாமி அபிராமி தாயே போற்றி. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளை மாதியலம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணி தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனியச்ச ராகேதிவே நமோ நமக. சீலமாய் வாமு சீரல் புரியும் நாளம்புகளும் நாயரே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி. திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சிதரா போற்றி. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குருளாதருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலடி போற்றி. அங்காரகனே அவதிகள் நீக்கு இதமுறவாழ இன்னல் நீக்கு புத பகவான் பொன்னடி போற்றி. பதந்தந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியரளும் உத்தமா போற்றி. குணமிகுவியான குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுநல்வாய் பிரகஸ்பதி குருபரணேசா கரகதோஷமின்றி கடாச்சித்தருள்வாய். சுக்கரமூர்த்தி சுகுமீவாய் வக்கரமின்றி வரமகித்தருள்வாய். வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்கரலே. சங்கடந்திற்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னல் தாதா அரவென்னும் ராக ஐயனையே போற்றி. கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவரல் புரி அனைத்திலும் வெற்றி. ராகக்கணிய ரம்மிய போற்றி. கேதி தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி. வாதம் வம்பு வழக்கிலின்றி கேதி தேவே கேன்மிய ரகசி. ஆதி
ஆதியனும் பராபரத்தின் கிருபை காப்பு அன்பான மனோன்மணியால் பாதங்காப்பு சோதியனும் பஞ்சகர்த்தால் பாதங்காப்பு சொற்பரிய கரிமுகனும் கந்தன் காப்பு நீதியனும் மூலகுரு முதலாயுள்ள நிகழ்ச்சித்திர போகருட பாதங்காப்பு வாதியனும் பெரியோர்கள் பதங்காப்பாக வலுத்துகிறேன் ஜோடத்தின் வன்மிகளே சத்தியதியாபரியே நானரூபி சாம்பவியே மனோன்மணி கபாலி சூழி முத்தியே வேதாந்தபரியே அம்மா முக்குணமே முச்சுடரே மாயவேரி வெற்றியே மூரலுக்கரலாய் நின்ற வேணியோசமலையே பொன்னே மின்னே சித்தடையே சோடும் முன்னூரையா சின்மயத்தினுடைய கணேசனுடைய காப்பாம்பாரே. இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு கடல் போன்றது. இந்த கடல்ல ஒரு கரையில் நாம் இருக்கிறோம், நான் கடல்லையே இறங்கல, நான் ஜோடன்னு நம்ம போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது கோடான கோடி கணக்குகளை கொண்டது இந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தில் நாம் முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முன்னோர்கள் எழுதி வச்ச நூல்களுடைய பழைய நூல்கள் பராசர முறையில் அதை நாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா இறையல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது கேளப்பா ராசி 12க்குள்ளே கணமுள்ள கோள்கள் நிலையறியாமல் தான் பாரப்பா பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் வித்தியது பாரிலேதான் சூழப்பா சோதிடமும் 300க்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாக ஆளப்பா போரோட கடாச்சத்தாலே நீ நிலத்தில் புலிப்பாணி நிகழ்த்தினேனே. அதாவது என்ன சொல்றாருன்னா, பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் வித்தியது பாரிலேதான். அதனால இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நன்ற நிலையப்பாரு, வீணப்பா லக்கணேச நிலையப்பாரு, விதமான ஜென்மனோட திசையை பார்த்து ஊனப்பா உண்மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனையை எடுத்து செப்பு. ஆளப்பா போகரோட கடாச்சத்தாலே அப்பனே புலிப்பாணி இல்லை தெளிவாக சொல்கிறார். 300வது பாடலில் என்ன சொல்கிறாரு? ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே குரு எந்த நிலையில் இருக்காருன்னு பார்க்க சொல்கிறார். நாடி நூலில் லக்கணத்தையும் எடுத்துக்கிறது இல்லை, குரு தான் லக்கணமாக எடுத்துக்கிறாங்க. லக்கணம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும். பிறந்த நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் லக்கணம் மாறி போயிடும். ராசி 2.25 நாளைக்கு இருக்கும், நட்சத்திரம் 1 நாளைக்கு இருக்கும். அதனால் நாம் கவனிக்க வேண்டிய சமாச்சாரம், ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே குரு நல்ல நிலையில் இருக்காரா அப்படிங்கிறத கவனிக்கணும். நல்ல நிலையெல்லாம் எப்படி? 1-5-9 திரிகோணம், 1-4-10 கேந்திரம், அல்லது அந்த லக்கணத்துக்கு சில லக்கணங்களுக்கு குரு மறையலாம். எப்படின்னா மிதனம் கன்னி லக்கணங்களுக்கு அந்த குரு பாதகாதிபதியாக வர்றதுனால அவர் 3-8 பன்னில் மறையலாம். அதே ரிஷப லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு குரு 3-6 கூடையவரா, 8-11 கூடிய ரிஷப லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கு 3-6 கூடையவராக வர்றதுனால அவங்களும் அதில் மறையலாம். அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் மற்ற லக்கணங்களுக்கு குரு மறையிறது அவ்வளவு சிறப்பாக அவங்க எடுத்துக்கல. அதனால குரு லக்கணத்துக்கு 6-8 பன்னில் மறைஞ்சாலும் ராசிக்கு கெடாமல் இருக்கணும். இதை நல்லா கவனித்து நம்ம பலன் சொல்கிற போது தெளிவான முறையில் புள்ளி விவரமாக சொல்லணும். இதை நம்ம ஜாதகத்தை ஒரு கையில் வாங்கணுன்னே என்ன லக்கணம் ஓடுது, என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம் அப்படிங்கிறத கவனித்து நம்ம பலன் சொல்வேமானால் திசபுத்தி பார்த்து துளி பிசகாது. வந்த நேரம் என்ன, அதுக்குண்டான ஓரை என்ன, அதில் அந்தர ஓரை என்ன நடக்கு, அந்த லக்கணத்துக்கு அம்சா லக்கணம் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, முக்குண வேலையில் எதில் வந்தாங்க, கௌரியில் எதில் வந்தாங்க அப்படிங்கிறத கவனித்து நாம் சொன்னோம்னா துளி மாறாது. அந்த கேள்விக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க, வேற சம்பந்தமான கேள்விக்கு அவங்க வர முடியாது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தினுடைய திசாபுத்திங்கிறது 9 கிரகங்களும் பிறக்கின்ற பொழுது உச்சவேட் நோக்கி போகுதா, அது நீச்சவேட் நோக்கி வருதா, அது என்ன ஆரோகண திசையா அவரோகண திசையாங்கிறத கவனித்து அந்த திசாபுத்திக்கு பலன் சொல்லணும். சாரம் மிக 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 முக்கியம். சாரங்கிறது பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சம்பத்தார, 4 சேமதார, 6 சாதகதார தெய்வனுகூலம், 8 மைத்திரதார நட்பு, 9 பரம மைத்திரதார. இந்த தாரையில் நின்று திசாபுத்தி நடத்தணும். அப்போ திசாபுத்தி பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். 3, 5, 7 இந்த மாதிரி நட்சத்திரங்களில் சாரங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினா 3 விபத்து தார, 5 பிரித்திய தார, 7 வததார. அது பலன்கள் மாறுபடும். அப்போ அந்த ஜாதக ரீதியில் ஒரு ஜாதகத்துக்கு சரலக்கணம், சிரலக்கணம், உபயலக்கணமும் பிரிக்கிறான். சரத்துக்கு 11 கூடையும் பாதகாதிபதி, சிரத்துக்கு 9 கூடையும் பாதகாதிபதி, இது உபயத்துக்கு 7 கூடையும் பாதகாதிபதி. பாதகாதிபதியினுடைய நாள்
மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு வியாழக்கிழமை ஒரு காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். சரலக்கணங்களுக்கு 11 கூடையவர் யாரு? சனி பகவான். அப்போ சனிக்கிழமை சரலக்கணங்கள்காரரு மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி நாளில் ஒரு காரியம் செய்யக்கூடாது. இதே கடகம் சரலக்கணம் அதுக்கு 11ஆம் தேதி சுக்கிரன், வெள்ளிக்கிழமை கடகலக்கணக்காரர் ஒரு காரியம் செய்யக்கூடாது. பாதகாதிபதி நாளில் ஒரு காரியங்களை தவிர்க்க வேண்டும். இது மெயினாக 12 லக்கணங்களுக்கும் சொல்லலாம். இப்போ மேச லக்கணத்துக்கு சனிக்கிழமை, ரிஷப லக்கணத்துக்கு சனிக்கிழமை, மிதுன லக்கணத்துக்கு வியாழக்கிழமை, கடக லக்கணத்துக்கு வெள்ளிக்கிழமை, சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய்க்கிழமை, கன்னியா லக்கணத்துக்கு வியாழக்கிழமை, துலா லக்கணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை, விருச்சக லக்கணத்துக்கு திங்கக்கிழமை, தனுசு லக்கணத்துக்கு புதன்கிழமை, மகர லக்கணத்துக்கு செவ்வாய்க்கிழமை, கும்ப லக்கணத்துக்கு வெள்ளிக்கிழமை, மீன லக்கணத்துக்கு புதன்கிழமை. இதெல்லாம் பாதகாதிபதி நாள். அந்தந்த லக்கணக்காரர்கள் அந்தந்த கிழமைகளில் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். மேலும் ஒரு ஜாதகத்தில் நாம் சொல்கிறது உபயம் அப்படிங்கிற லக்கணக்காரர்கள் எல்லாம் திருமணமானால் யோகம். உபய லக்கணத்துக்கு இப்போ 7ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த மனைவி வந்த பிற்பாடு சகல செவ்வாய்க்கு அந்த ஜாதகருக்கு அமையும். ஏன்னா அவர் பாதகாதிபதியாகி பாக்கியத்துக்கு போகிறது, திரிகோணத்துக்கு ஏறுறது நல்லது. அதே மாதிரி ஜாதக ரீதியில் ஐயா இதுக்கு முன்னாடி பேசும் பொழுது நல்ல விளக்கங்களை கொடுத்தாரு. அந்த விளக்கத்தில் ஒரு துலா லக்கணம் 10ல் 4 கிரகம், அது சந்திரன் செவ்வாய் புதன் இதையெல்லாம் சொல்லி 10ஆம் இடத்துல 4 கிரகம் சொன்னார். சந்திரன் செவ்வாய் புதன், அந்த வீட்டில் இன்னொரு கிரகம் சொன்னார் செவ்வாய், என்னங்க சூரியன். அதில் அந்த 10ஆம் இடத்துல 4 கிரகம் சரராசியில் இருக்குது. சரராசியில் கிரகங்கள் இருந்தாலே, அது 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்தில் இருந்தாலே அது ரொம்ப சிறப்பு. அந்த ஜாதகத்தில் துலா லக்கணத்திற்கு 9, 10 கூடையவரான சந்திரனும் புதனும் ஒன்று சேர்ந்திருக்கார். அது தர்மகர்மாதிபதி யோகம். கடகராசிக்கு 9, 10 கூடைய செவ்வாயும் குருவும், மகரத்தில் குரு கடகத்தில் செவ்வாய், அந்த 7க்கு 7ஆம் பார்வையாக செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிறோம். அது தர்மகர்மாதிபதி யோகம். அதுக்கடுத்தது காலப்புருஷ லக்கணம் மேசம். மேசத்துக்கு 10ஆம் இடம் சனி. சனி துலா லக்கணத்தில் தானே சொன்னார். அந்த சனி லக்கணத்தில் இருக்கிற சனியை செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ 3, 9, 10 கூடையவர்கள் அந்த அந்த ஜாதகத்துக்கு அந்த 9, 10 கூடையில் சேர்க்க தர்மகர்மாதி யோகம் பேரும் புகழும் செல்வம் செல்வாக்களை ஏற்படுங்கிறது ஒரு கருத்து. மேலும் ஜாதகத்தை நாம் எடுத்து ஒரு ஜாதகத்தை சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு எதை வச்சு நிர்ணயம் பண்ணி பேசுறது? சனிங்கிறது காலப்புருஷ லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி, அதே லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி, ராசிக்கு 10ஆம் அதிபதி. இவர்கள் அசுவனி மகம் மூலம் சதயம் திருவாதிரை மாந்தியனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால், செவ்வாயும் சனியும் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்யலாம். அந்த சொந்த தொழில்னால அவருக்கு மேன்மை. ஒருத்தருக்கு வாக்குனால ஜீவனம் வருது அப்படின்னா எதை வச்சு வாக்குனால ஜீவனம் வரும்? வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம். வாக்குநாதன் சுவர்மனை ஏறி சுவர் சாரம் பெற்று சுவர் பார்வை பெற்றால் அவங்களுக்கு வாக்குனால தான் ஜீவனம். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலிருந்து அவங்களுக்கு வாக்குனால தான் ஜீவனம். 2 குடையவனை 10ஆம் அதிபதி சாரம் ஏறினாலும் வாக்குனால ஜீவனம். 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருந்தனாலும் வாக்குனால ஜீவனம். இதெல்லாம் வாக்குஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறது. லக்கணாதிபதி அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு அஸ்திவாரம். லக்கணம் லக்கணாதிபதி, லக்கணம் என்ற டிகிரி என்ன, லக்கணாதிபதி என்ற டிகிரி என்ன, லக்கணாதிபதி என்ன சாரம், லக்கணம் விழுந்த அந்த டிகிரியினுடைய சாரம் என்ன, இதையெல்லாம் கவனித்து நன்னும் லக்கணாஜன்னை நாடிய சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடைக்கு மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான், நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அதாவது சுபக்கிரகமாக இருந்து சுபர்மனை ஏறி சுபர்சாரம் பெற்று சுபர் பார்வை பெற்றால் அந்த ஜாதக அஸ்திவாரம் நல்லா பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். பலமாடி கட்டிடங்கள் கட்டலாம். மேலே 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்தரஸ்தானம், நாணோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், ஜட்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவியுயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். அந்த 5ஆம் அதிபதி கெடாமல் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியாதிபதி கெடாமல் இருக்கான்னு அர்த்தம். ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. போன ஜென்மத்தில் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தோமோ
அதை இந்த ஜென்மத்தில் தித்துப்படி பண்ண பிறந்திருக்கோம்னு அர்த்தம். பூர்வ புண்ணியாதிபதி கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய திசா புத்திகள், ஏழரை சனி, அஷ்டம சனி, அஷ்டாத்தம சனி, பஞ்சம சனி, இதெல்லாம் நன்மைகளை செய்வார்கள் பூர்வ புண்ணியாதிபதி கெடாமல் இருந்தால். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் இடம், 9ஆம் இடத்து அதிபதியும் நல்ல வலுவுடன் இருந்தால் 1, 5, 9 கூடிய கெடாமல் இருந்தாலே அது தர்மஸ்தானம். இந்த ஜாதகங்கள்லாம் யோகத்தை அனுபவிக்க பிறந்த ஜாதகம்னு அர்த்தம். மேலும் கேந்திராதிபதிகள் கோணமேறவும் கோணாதிபதிகள் கேந்திரமேறவும் அது முதல் தரமான ஜாதகம். அது பரிவர்த்தனையில் கூட கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைகிறது. அது ரொம்ப ஒரு சிறப்பான ஜாதகம். அதுலேயும் இந்த விபரீத ராஜயோகம்னு ஒரு கருத்து இருக்கு. 3, 6, 8, 12 கூடியவர்கள், 6, 8, 12 கூடியில் வீடு மாறி இருப்பது, பரிவர்த்தனை அடைவது, ஒன்று கூடுவது, எதிர்பாராத தனலாபத்தை கிடைக்கும், திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் புலிப்பாணி மகானில் கொடுத்துருக்கார். ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயம் செய்கிற போது நாம் தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்தியஸ்புடம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு எடுத்து அதுக்கு ஆயுர்தாய நிர்ணயம் பண்ணுவோம். இப்போ புலிப்பாணி என்ன சொல்கிறாரு, சூரியனுக்கு 5, 9 மதி இருந்தால் பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற சேரப்பா பலவிதத்தால் திருவையும் சேரும், செல்வனுக்கு வேட்டலுண்டு கிரகமுண்டு, ஆரப்பா அமுடபையும் இல்லை இல்லை, அர்த்தராத்தில் சத்தங்கப்பன் கூரப்பா குமரனுக்கு 78 ஆண்டில் கூற்றுவான் குறி குறிப்பாய் சொல்லே. அப்போ சூரியனுக்கு 5, 9 மதி இருந்தால் அந்த ஜாதகனுடைய ஆயுள் 78 வருஷம். பல விதத்தில் காசு, பணம், திரவியம், செல்வம், செல்வாக்கெல்லாம் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இது ஒரு பகுதி. மற்றதையும் நாம் கவனிக்க வேண்டும். சூரியனுக்கு பின்னால குருவன் சுக்கரன் நின்னுட்டா நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு, நரக்குருவும் அசருகு அனனன் பின்னால் படித்திட்டேன் பலகவிகள் நூல்கள் கற்க வல்லோன், பலமான புவியில் வித்து என்று வாழ்வான், இடித்திட்டேன் 8, 10, 8 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியுனடா சிசுவுக்கேதான், குடித்திட்டேன் குலவிளக்கு பாலயோகம் குணமாக புலிப்பாணி கூறினேனே. சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கரன்னா அந்த ஜாதகனுக்கு 88 வயசு வரைக்கும் ஆயுள் கட்டி. அதே சூரியனுக்கு பின்னால சனி இருந்துட்ட 80 வருஷம் வரைக்கும் ஆயுள் கட்டினா அதே புலிப்பாணியில் தான் அந்த பாடலும் கொடுத்துருக்கு. மேலும் இந்த சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குருவும் ஒரு ஜாதகத்தில் இருந்து விட்டால், அதாவது பானவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானிருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகள் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்ட வித்தை மேமென சேர விளம்பு. அப்போ சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குரு இருந்துட்டு அந்த ஜாதனுடைய வித்தை தேவரெல்லாம் பாராட்டுற அளவுக்கு அவனுடைய வித்தை திறமை நல்ல யோகமான அமைப்பில் சொல்ற வாக்கு சரியான முறையில் அமையுங்கிறது அதனுடைய கருத்து. மேலும் ஒரு ஜாதகத்தில் பார்த்து இந்த ஜாதகன் பணக்காரனா ஏழையா அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு பாடல் சொல்றார். ஆருடன் 7ஆம் ஆதி அருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜெகத்திற்கு மன்னவனாம். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி 3 பேர் ஒன்று சேர்ந்ததுன்னா அந்த ஜாதகன் பணக்காரன். மேலும் ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பில் நாம் பார்க்கின்ற பொழுது நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. நீலன்னா சனி, நிலவுன்னா சந்திரன். நிலவுங்கிற சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்று நீலன்கிற சனி துலாவில் உச்சமடைஞ்சால் 100 வயது வரை வாழ்வான்கிறது ஒரு கருத்து. மேலும் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி பாவக்கிரகங்களாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி கேந்திரம் பெற்றாலும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னே அவனுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆயிரும். திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர் காண மருவியின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி கொடிவர்தமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். எதிரி கூட நல்லது செய்யக்கூடிய ஒரு பண்பாளனா வருவான். அந்த 6ஆம் அதிபதி கேந்திரம் ஏறின ஜாதகங்கள்லாம் திருமணத்துக்கு பிறகு நல்ல யோகத்தை அனுபவிக்குங்கிறது என்னுடைய கருத்து. மேலும் இந்த ஜாதக ரீதியில் நாம் சொல்லிக்கிட்டே போனால் நல்ல நல்ல கருத்துகள் பழைய நூல்களில் பராசர முறையில் நிறையான கருத்துக்களை நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதகன் மூத்த வாரிசு இருக்குதா இல்லையா இதை வச்சு நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா சனியை மாந்தி பார்த்தால் மூத்த வாரிசு இல்லை. சரி, தம்பி இருக்கானா இல்லையான்னு பார்க்கறது எதை வச்சு சொல்கிறதுனா புதனை மாந்தி பார்த்தா தம்பி இருக்க மாட்டான். இந்த 2 கிரகத்தையும் பூச அனுசம் உத்தரட்டாதியோ அல்லது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியோ வாங்கின சாரம் பெற்ற கிரகங்கள் பார்த்தால் தம்பியும் இருப்பான் அண்ணனும் இருப்பான். அதுக்கு காரணம் இருக்குது. அதை கவனித்து நம்ம சொல்லணும். ஆயுளுக்கு அதிபதி சனி, தொழிலுக்கு அதிபதி சனி, ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி. ஆயுளை தரக்கூடிய கிரகங்களில் சனியும் குருவும் முதன்மை வகிக்கிறார்கள். மேலும் ஒரு ஜாதக ரீதியில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களில்
ஒருத்தன் கடன் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்? கடன்பட்டு அலைவான் பாரே அப்படிங்கிற ஜாதகம் எப்படி இருக்கும்? குடும்பாதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. அப்போ 2 5 குடைவன் 6 8 12 இருந்தால் அவன் கடங்காரன். அது அந்த ஜாதகர் எல்லாம் வாழ்நாள் முழுக்க பாண்டு பத்திரம் கையெழுத்து போடுறது கடன் வாங்குறது இதெல்லாம் தப்புக்கு சொல்லி இந்த குழந்தை பிறந்த ஜாதகத்திலேயே தாய் தந்தைக்கு இது உணர்த்த வேண்டும். இதை சொன்னா தான் ஜோதிடர்கள் வருங்காலத்தில் இந்த ஜோசியர் அப்பவே சொன்னாரப்பா இது கரெக்டாக இருந்ததுன்னு அவங்க நினைப்பாங்க. 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் காரணமாய் 11 குடையோர்தானும் கருத்தான பலங்குறைந்த நீச்சமானால் பூரணமாய் ரவி ஒருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை. அப்படியே இருந்துட்டால் அவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்தர் அவனுக்கு கொள்ளி வைப்பான்னு சொல்றான். அப்போ 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்ட நேர்மூத்த வாரிசு இருக்காது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் அடுத்த சகோதரம் பிறக்காது, பிறந்தாலும் அது இருக்காது. அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பையன் குழந்தை பிறந்துருச்சு, அடுத்த குழந்தை பிறந்து இறந்தது, இல்லைன்னா கருவாய் அபேசன் ஆயிடுச்சு, அதுக்கும் பிற்பாடு குழந்தைகள் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு ஜாதகத்தினுடைய 7ஆம் அதிபதி சந்திரனுக்கு 11ஆம் அதிபதி, இந்த 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கும் சந்திரனுக்கு 11ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்தா திருமணமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் உள்ள அனைத்து ஜோட அன்பர்களுக்கும் அனுபவ ரீதியில் இதை கவனிங்க. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் 3 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம்னா குடும்பஸ்தானம், வாக்கு, நாணயம், கௌரவம், இந்த நேத்திரம்ங்கிற கண்ணு, மனிதனுடைய ஒரு பல் வரிசை, இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம், சொன்னால் 1 மணி நேரம் பேசலாம். அதாவது இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது அதிபதி கேதுனுடைய தொடர்போ, ராசிக்கு 2ஆம் அதிபதி கேதுனுடைய தொடர்போ, காலப்புருஷன் மேசலக்கணத்துக்கு 2 கூடிய சுக்கிரன் கேதுனுடைய தொடர்போ இருந்தால் திருமணம் ஆவறதுங்கிறது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி. 3 2ஆம் இடத்தையும் கேது தொடர்பு வரக்கூடாது. கேது சாரம் பெற்ற அசுபனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தியினுடைய தொடர்பு இருந்தாலும் திருமணம் தடை. அப்படி மீறி நடக்குதுன்னா வேற ஏதாவது அதனுடைய பார்வை சேர்க்கை எதையாவது இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். அதாவது ஒரு சுப கல்யாணம் பேசுறது எப்போ அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியினுடைய தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், சாரம் அது இருந்தால் தான் சுப கல்யாணத்தை பேச முடியும். அதாவது 2ஆம் இடத்தினுடைய புத்தியோ அல்லது 7ஆம் இடத்தினுடைய புத்தியோ அல்லது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியினுடைய அந்தரமோ சூட்சமோ இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும். அது சுப கல்யாணம் பேசக்கூடிய ஒரு நேரம். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் அப்பா இருக்காரா இல்லையா எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறது? குரு அப்படிங்கிற கிரகத்தை மாந்தி தொடர்பும் சந்திரனையும் மாந்தி பார்த்தால் அப்பா இருக்க மாட்டாங்க. சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தா அப்பா இல்லை, அப்பா இருக்கார். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த பூச அனுசம் உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சார வாங்கின கிரகமோ பார்வையோ சேர்க்கையோ ராசி அம்சத்துக்கு பார்வையை முழுசாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் அது கண்டிப்பாக அது இருந்ததுன்னா மட்டும்தான் அப்பா தப்பிப்பார். சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தால் தாய் இருக்க மாட்டாங்க. தாய் அப்படி இருக்காங்கன்னா அந்த 2 சாரம் இருக்கணும். சனியினுடைய சாரமோ குருனுடைய சாரமோ பூச அனுசம் உத்திரட்டாதிலேயே புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிலேயே இருந்தால் மட்டும்தான் தாய் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய் மாந்தியுடன் சேர்ந்தால் அந்த ஜாதகனை வாழ்நாள் முழுக்க கடன் வாங்க சொல்லக்கூடாது, சொந்த தொழில் செய்ய சொல்லக்கூடாது. சனியும் செவ்வாயும் மாந்தி பார்த்துட்டா இல்லை, சனி செவ்வாய் இந்த 2 கிரகத்தையும் அசுபனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தியினுடைய தொடர்பு இருந்தாலும் அந்த சொந்த தொழில் செய்ய சொல்லி கண்டிப்பாக சொல்லக்கூடாது. மேலும் அவங்கள கூட்டு சேர்ந்தும் செய்ய சொல்லக்கூடாது. இந்த சனி செவ்வாய் குரு நல்ல நிலையில் இருக்கின்ற ஜாதகம் மட்டும்தான் வாங்கின கடனை உடனே அடைப்பாங்க, தொழிலில் நல்ல முன்னுக்கு வருவாங்க, செல்வாக்காக இருப்பாங்க, நல்ல நிலையில் வாழ்வாங்க. சுக்கிரனுடன் கேது சம்பந்தப்பட்டாலும் அவங்க ஏமாற்றப்படுவார்கள். சுக்கிரனும் சந்திரனும் ஒரு வீட்டில் இருந்தால் அவங்களும் ஏமாறுவார்கள். அந்த சுக்கிரன் ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனும் சந்திரனும் சுக்கிரன் நிமிர்ந்து சந்திரனை போய் தொட்டால் அவருக்கு வரக்கூடிய மனைவி அடுத்தவர்களால் ஏமாற்றப்படுவார்கள். இதெல்லாம் சிவதாசன் ரவி எழுதின நாடி நூல்களில் கிளீனாக கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லை, ஜாதகங்களில் அநேக விஷயங்களை சொல்கிறதுக்கு நமக்கு 43 வருஷ அனுபவங்கள் இந்த ஜோடத்தெருவில் நான் இயங்கிட்டு இருக்கிறேன். இந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் நடந்தே போயிட்டு இருக்காரு, இன்னொரு ஆள் 2 வீலரில் போகிறாரு, சைக்கிள் ஒருத்தர் போகிறாரு, போர்வேலர் ஒருத்தர் போகிறாரு, அநேக வாகனத்துக்கு அதிபதியாகி
ஒரு 10 கார் நிற்கிது, இல்லைன்னா ஒரு 200 பஸ் ஓடுது, இல்லைன்னா 100 லாரி ஓடுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்கு எப்படி கிரக நிலைகள் இருந்தால் அவங்க அநேக வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைப்பாங்க? அது எதை வச்சு சொல்கிறது அப்படின்னா, நூல் ஆதாரத்தோடு சொல்கிறேன். 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அநேக வாகனத்துக்கு அதிபதியாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாம். சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி சிறப்பாக பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமேன்னு சொல்லி ஒரு நூலில் ஆதாரத்தோடு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதனுக்கு இப்போ லக்கணத்தில் புதன் குரு இருந்தால் திக்பலம், 4ல் சந்திரன் சுக்கர் இருந்தால் திக்பலம், 7ல் சனி இருந்தால் திக்பலம், சூரியன் செவ்வாய் 10ல் இருந்தால் அது திக்பலம். 10க்குடையவனை ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட்டால், 10க்குடையவன்னா அந்த செவ்வாய் கெடாமல் இருக்கணும், 10க்குடையவனும் கெடாமல் இருக்கணும். இது ராசி லக்கணம் 2க்கும் பொருந்தும். அதில் வந்து என்ன சொல்கிறான், 10க்குடையவனை செவ்வாய் சம்பந்தப்பட்டால் படைக்கு தளபதி அப்படிங்கிறான். படையினா முப்படை இருக்குது. கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க அத்தனை பேர்த்துக்கும் 10க்குடையவனை செவ்வாய் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் உயர் அதிகாரியாக பிரகாசிப்பாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியில் நிறையான காவல்துறை, நீதிபதி, உயர்நிலையில் இருக்கிறீங்க அத்தனை பேர்த்துக்கும் அமைச்சர், மந்திரி, பிரதம மந்திரி வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த கிரக நிலைகள்லாம் அது இருக்குது. இல்லாமல் அவங்க அந்த துறைக்கு போக முடியாது. 4 கிரகம் நீச்சமாக இருக்கும், அவங்க தான் மந்திரியாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைத்ததை முடிப்பான், ஈசனுக்கு ஒப்பாவான். உச்சனை உச்சனமே உகந்து பார்த்தால் அடி, அது அச்சம் ஒன்றுமில்லை அடிகளையே, அது அரசனுக்கு ஒப்பாமடிகளையம்பா. ஆனால் அது வந்து உச்சனை விட நீச்சன் பார்க்கறது சிறப்பு. நீச்சம் பெற்ற கிரகங்கள் வக்கரமான உச்சப்பவர், உச்சம் பெற்ற கிரகங்கள் வக்கரமானால் அது நீச்சப்பவர். ஒரு கிரகம் நீச்சமாகி அந்த வீட்டுக்குடையவர் வந்து ஆட்சி பெற்றால், கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நீசபங்க ராஜயோகம் ஏற்படும். நீசபங்கம்ங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். ஒரு ஜாதகத்தில் கோர்ட்டு கேஸு அந்த ஜாதகனுக்கு நடந்துகிட்டு இருக்குது, அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு ஜாதகம் கொண்டாந்து கொடுத்து கேட்டால் எப்படி நாம் சொல்வது? அட்டமாதிபதி 3-8-12 இருந்தால் மாடாமாடி கூடா கோபுரம் கட்டி செல்வ சீமான் போல் வாழ்வான் ஆயுள் 100 ஆண்டு, அவனுக்கு கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கும். ராசிக்கு அட்டமாதிபதி 3-8-12 இருக்கணும், இல்லைன்னா லக்கணத்துக்கு அட்டமாதிபதி 3-8-12 இருக்கணும், இல்லைன்னா காலபுருஷனுக்கு அட்டமாதிபதி 3-8-12 இருக்கணும். அவங்க மட்டும்தான் அந்த கோர்ட்டு கேஸ் ஜெயிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டிருக்குது. இந்த செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்ட ஜாதகம் கைக்கு வர்ற பொழுது அதை பார்த்துட்டு இந்த ஜாதகக்காரருடைய தாய் வழி, தந்தை வழி, ஜாதனுடைய உடன்பிறப்பு வழி, இதில் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், அத்தை, இது வழியில் தாய் மாமி இவங்களெல்லாம் கேட்குற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செவ்வாறாக சேர்ந்த ஜாதகத்துக்கு யார் கை கால் ஒடிஞ்சு எலும்பு கிராக்கா கூடுனது, உள்ள பிளாட் வச்சது யாருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாங்க அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களே ஒளி யாரு கூட இது வரைக்கும் மறுப்பே தெரிவிக்கல. எங்கள் அத்தை வீட்டுக்காருக்காக இருக்குது, எங்கள் மாமனுக்காக இருக்குது, எங்கள் அம்மாளுக்காக இருக்குது, பெரியம்மாளுக்காக இருக்குது, சித்தப்பனுக்காக இருக்குது, சின்னமாக எங்கள் அப்பனுக்காக இருக்குது, எங்கள் அம்மாளுக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஒளிய மாறல். அந்த செவ்வாறாக சேர்ந்தால் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. அது பாம்பு புத்த இடித்த தோஷம், பாம்பு அடித்த தோஷம். அதுக்கு கோயில் குக்கே சுப்பிரமணியம் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அவங்க போய் வரணும். ஒரு ஜாதகருடைய அமைப்பில் நாம் கோளொன்று சரமாய் 4 கொற்றவனை ஏக சக்கரவர்த்தியாய் வாழ்வான் அப்படிங்கிறான். துலாலக்கணம் 4லேயே சுக்கரன் இருக்காரு, அதே மாதிரி கடகலக்கணம் 4லேயே சந்திரன் இருக்காரு. இந்த மாதிரி சில லக்கணங்களுக்கு லக்கணாதிபதி கெடான சரராசியில் இருந்தாலே அவங்க நல்ல ஒரு சக்கரவர்த்தியாய் வாழ்றதுக்குண்டான வாய்ப்பு. துலா லக்கணத்திற்கு அட்டமாதிபதி சுக்கரன், ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு, சிம்ம லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு. அதே வந்து இன்னொரு லக்கணங்களுக்கு சுக்கரன் அட்டம், மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு. மீனம் துலாம் இது 2க்கு அட்டமாதிபதி சுக்கரன், சிம்மம் ரிஷபம் இந்த 2 லக்கணங்களுக்கு அஷ்டமாதிபதி குரு. மேற லக்கணங்களுக்கெல்லாம் அட்டமாதிபதி குருவோ சுக்கரனோ வரமாட்டார். அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்துட அவர்க்கு 100 சட்டன வயதுண்டாம், மிகுதனம் வித்தை உண்டாம், பொட்டன அரசனாவன் பூமியோர் அறியத்தானே. அப்போ அந்த மாதிரி ஜாதகங்கள் 4 லக்கணக்காரர்களுக்கு அந்த அட்டமாதிபதி வரக்கூடிய கிரகம் 1-4-7-10 இருந்தால் ஆயிலும் 100 ஆண்டு நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள்னு அர்த்தம். அதுக்கு அந்த லக்கண புள்ளி, லக்கணாதிபதி நின்ற சாரம், பார்வையினுடைய சேர்க்கை, மற்றதையும் நம்ம அனுசரித்துத்தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு சூரியன் புதன் கேந்திரத்தில் இருந்து 6ல் ராகு இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் பல்லெல்லாம் பூரா பல்லு கட்டியிருப்பாங்க, பல்லு போயிடும் மலர்னு. 6ல் ராகு
சூரியன் புதன் கேந்திரத்தில் இருந்தால் பல்லு சீக்கிரமாக போயிடும். இப்போ ஒரு டாக்டர் படிச்சிருக்காங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படித்தா ஊசி தான் போட முடியும், எம்எஸ் படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், எம்டி படித்தா தான் சிடி ஸ்கேன்லேருந்து யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டு மலை டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அருகம்புல் போல் மாத்திரை எழுதி நல்லது பண்ண முடியும். இப்போ நமக்கு காது கெட்டு போச்சு, கண் டாக்டர் போய் சொன்னால் கேட்க மாட்டார், கண்ணு கெட்டு போச்சு காது மூக்கு டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டார். இப்போ நம்ம ஜோதிடர்களாகிய நாம் அனைவரும் இந்த 12 பாவகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இறைவன் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுத்துருக்குது. அந்த சக்தியினுடைய வாயிலாக அவங்க எண்கணிதத்தில் சிறப்பாக இருப்பாங்க, இன்னொருத்தர் 2ஆம் பாவத்தை மட்டும் சொல்கிறதுல சிறப்பாக இருப்பாங்க, இன்னொருத்தர் தாரத்தை மட்டும் நிர்ணயம் பண்ணுறதுல கரெக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி வர்ற போது 7ஆம் அதிபதி சரமேறினால் தாரம் 2, 7ஆம் அதிபதி உபயமேறினால் தாரம் 3, 7ஆம் அதிபதி சிரமேறினால் ஒரே தாரம். இது ராசி லக்கணத்துக்கும் பார்த்து 7ஆம் அதிபதி குடும்பாதிபதியினுடைய நிலையை அறிஞ்சு சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் நூல்களுடைய அமைப்பில் நாம் பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது இப்போ ஒரு 4 நட்சத்திரமும் சேர்ந்த என்ன பலன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். செங்கதிரோன்வாரம் பரணியுமாக செழுமதிக்கு சித்தரை சேய்க்கு உத்தராடம் பொங்குபுதன் அவிட்டம் புகற்கு பூராடம் காரியினால் ரேவதியுமாக மங்கையவள் மலர்ந்தால் மலடியாவால் மன்னவன் மனைகோடினால் மரணமாவான் குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இதில் பிறந்தவர்களும் இருக்காங்க உயிரோட இந்த கிழமையின் நட்சத்திரத்துக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு அமிர்த கடிகைன்னு ஒரு நேரம் இருக்கு. 60 அந்த நட்சத்திரம் தொடங்கி ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கிறதுல அதில் விஷகடிகை தனி, அமிர்த கடிகை தனி. அந்த அமிர்த கடிகையில் பிறந்திருந்தாங்கன்னா எல்லாமே மாறிடும். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் இந்த அமிர்த கடிகை இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது, இந்த அமிர்த கடிகை எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுங்கிறத நிர்ணயம் பண்ணி சொல்லணும். அதை சொல்கிற போது அங்கே அந்த பலன் மாறுது. அதே மாதிரி வீடு குடிபுக ஆகாத மாதம்னு ஒரு 6 மாதம் இருக்குது. அது என்னென்ன மாதங்கள்? ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி, பங்குனி. இதில் ஒரு வாடகை வீடு கூட நம்ம பால் காய்ச்சி போகக்கூடாது. சில பேர் மாசியில் போகிறாங்க, அதெல்லாம் அவங்கவுங்களுடைய ஜாதகம் வலுத்திருந்தால் அது சிலது வேலை செய்யும். ஆனால் உண்மையான தாத்பரியம்னா பெரிய வருசாதிங்கிற நூலில் ஆடி திங்களில் ராவணன் பட்டதும் ஆழமை பெரும் பாரதம் மார்கழி, இதெல்லாம் ஒவ்வொரு சமாச்சாரமும் அந்தந்த மாதங்களில் ஒரு சமாச்சாரம் நடந்திருக்குது. அதனால தான் அந்த 6 மாதம் வீடு குடி போகக்கூடாது. மனைவி கணவன் மனைவி மாசமாக இருக்கிற போது வீடு மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாடகை வீட்டிலேருந்து வேற வீட்டுக்கு போகக்கூடாது, சொந்த வீடு கட்டி கால் போடக்கூடாது மாசமாக இருக்கிற போது அப்படிங்கிறது. இந்த வீடு கால் போடுகின்றதுக்கு 12 மாதங்களிலே சிறப்பான மாதங்களாக 4 மாதங்கள் தான் கால் போடுறதுக்கு சிறப்பான மாதம். அது வைகாசி, கார்த்திகை, ஆவணி, மாசி. இந்த 4 மாதமும் சிறப்பான மாதம். இந்த 4 மாதத்துக்கு விளக்கங்கள் சொல்கிறேன். பேசும் வைகாசி பெருக்க மாளிகை கட்டிடில் தேசும் புருஷ ஜெய பிரதாபங்களாம் நேசமாம் பிண்டீர் நெருங்கும் சுபபலம் மாசிலா மயன் மன்னருக்கு அறைந்ததே. அப்போ வைகாசியில் கால் போடுறது மனை கொள்வதற்கு சிறப்பான மாதங்களில் வைகாசி மாதம், உத்தராயண மாதம் அது சிறப்பான மாதம். அதில் எந்த ஜாதகர் வீடு கால் போடுகிறார்களோ அவங்க வீட்டில் அம்மா, அப்பா, ஜாதகன் எல்லாருமே இருப்பாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி 6 பேரில் அந்த இடம் கரை இருக்குது. அப்போ யாருக்கு நீங்கள் அந்த வீடு கட்டுறீங்க, கால் போடுறீங்கன்னு கேட்டு அவங்க ஜாதகத்தில் அந்த ரிஷபத்திலையும் அந்த விருச்சகத்திலையும் ராகு கேதுகள் இருந்தால் அந்த வைகாசியில் கால் போட சொல்லக்கூடாது. அது இல்லைன்னா மட்டும்தான் அந்த வைகாசியில் போடுங்கன்னு சொல்லணும். அதுக்கு தாராபலம் சந்திரபலம் பார்த்து கொடுக்கணும். சிரலக்கணம் மட்டும்தான் கால் போடுறது கொடுக்கணும். ரிஷபம், ஜிம்மம், கும்பம், விருச்சகம் அதுக்கு 8, 12 சுத்தமாக இருக்கணும் லக்கணத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சக சுத்தி பார்க்கணும். பஞ்சக சுத்தினா கிழமை, நட்சத்திரம், அது அந்த லக்கண துருவம், அந்த திதி இதெல்லாம் கூட்டி 9ஆல் வகுத்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் வரணுங்கிறது பஞ்சாங்கத்திலேயே ஒவ்வொரு வருஷத்துலேயும் பஞ்சாங்கத்தில் பஞ்சக சுத்தின்னு கொடுத்துருக்கான். அது மாதிரி பார்த்து கொடுக்கணும். அடுத்து ஆவணி மாதம் உரைத்திடும் ஆவணி மாளிகை கட்டிடில்
நிறைத்திடும் பந்து நிதமும் வரத்து ஆம் உரைத்திடும் மயன் வாக்கு உறுதிகான் பறைக்கும் பஞ்சதனத்தாருக்கு அறைந்ததே. அதாவது இந்த ஆவணி மாதம் கால் போடுறது அதில் அந்த ராகு எது சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இருக்கப்படாது. அப்படி இல்லாமல் இருந்தால் தான் கொடுக்கணும். அதுக்கடுத்தது கனத்த மாரி கடலும் கார்த்திகையில் தனத்த மாளிகை அதாவது கனத்த மாரி கடலும் கார்த்திகையில் தனத்த மாளிகை அமையுமாய் கட்டிடம் அனர்த்தமும் வராது அன்புள்ள மாந்தர்க்கு நினைத்த லட்சுமி வாசம் நெருங்கும் வாசமதே. லட்சுமி வாசம் செய்கிற வீடு அது அமைஞ்சிருமா கார்த்திகை மாதம் கால் போட்டு வீடு கட்டினா. அது விருச்சிகத்தில் ராகு எது இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் அருமையாக வரைகின்றேன் சிற்பநூல் பெருமையாய் மாசி விளக்க மாளிகை கட்டிடில் சிறுமை நீங்கி சிறக்கும் செல்வங்களாம் பெருமையாக உரைக்கும் மயநூலே. அப்போ சிற்ப ரத்னாகரங்கிற நூலில் இந்த மயனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த விளக்கங்கள்லாம் புள்ளிபுரமான விளக்கங்கள்லாம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் லக்கணத்துக்கு 10 சனி அது யோகம், ராசிக்கு 10 சனி அது ஜாதகருக்கு யோகம் அல்ல. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து பார்க்குற போது லக்கணத்துக்கு 10 சனி இருந்தால் அது யோகம், ராசிக்கு 10 சனி இருந்தால் அது தரித்திரம். லக்கணத்துக்கு 10 சனி இருக்கிறது 10 மந்தன் வந்து இருந்த மாதிரி 10 சனி இருந்தால் புத்தகம் எழுத நோக்கம் உள்ளான் அவன் நல்ல சிறப்போடு வாழ்வான்கிறான். பல நூல்களை வெளியிடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்தை சனி பார்க்கும். இல்லைன்னா 10 கூடையும் சனி சாரம் வாங்கியிருப்பார். அவங்கெல்லாம் அந்த நூல்கள்லாம் வெளியிடுவாங்க, அவங்க அனுபவத்தை வெளியிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு 2 சனி அது அதாவது பால்மதிக்கு பானுமைந்தன் வாக்கில் வந்தால் அது ஒரு சிறப்பான பாடல். அது அவங்களுக்கு எல்லா சிறப்பும் உண்டு அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதக ரீதியில் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 2 ஜாதகங்களுக்கும் சுக்கிரனை மாந்தி பார்த்தால் 2 ஜாதகத்தை பொன் ஜாதகத்திலையும் பையன் ஜாதகத்திலையும் 2லையும் சுக்கிரனை மாந்தி பார்த்ததுன்னா அந்த ஜாதகத்தை இணைக்கூடாது. சனிக்கு எப்படி 3, 7, 10 பார்வையோ அதே மாதிரி மாந்திக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. அப்போ 2 ஜாதகத்திலையும் அந்த சுக்கிரனை மாந்தி பார்த்தால் கண்டிப்பாக அதை அப்படி ஜாதகத்தை இணைக்கூடாது. 2 ஜாதகத்திலையும் செவ்வாயை மாந்தி பார்த்தால் அந்த ஜாதகத்தை இணைக்கூடாது. 2 ஜாதகத்திலையும் குருவை மாந்தி பார்த்தால் அந்த ஜாதகத்தை இணைக்கூடாது. 2 ஜாதகத்தையும் சனியை மாந்தி பார்த்தால் அவங்க சொந்த தொழில் செய்யறதுக்கு தடை ஏற்பட்டுரும். அப்படி இணைக்கக்கூடாது. குருவை மாந்தி பார்த்தால் அந்த குடும்பத்தில் அந்த ஜாதகனுடைய அம்மா அப்பாவுக்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் அது விளக்கம் என்ன சொல்லணும்னா, தோடு மூக்குத்தி திருவாணி மோதிரம் சைன் ஏதாவது காணாத போச்சா, தொலைஞ்சுதா, இல்லை பேங்கில் கொண்டு நகை அடமானம் வச்சிங்களா, விற்றீங்களா, இல்லை பேங்கில் வச்சு முழுவிடுச்சா திருப்ப முடியாமல். அப்பம் பேரில் 5 பைசா சொத்து இருக்காது. குரு மாந்தி பார்த்தால் அப்பம் பேரில் 5 சொத்து இருக்கு. அப்படி இருக்குது அப்படின்னா முந்தி சொன்ன மாதிரி பூச அனுசம் உத்திரட்டாதியிலையோ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியிலையோ அந்த மாந்தியோ அந்த கிரகங்களோ இருந்தால் மட்டும்தான் அது நிவர்த்தி, இல்லைன்னா அது நிவர்த்தி இல்லை. நேற்று ஒரு ஜாதகம் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி 2 பேர் பார்க்குறாங்க. அது குருவுடன் மாந்தி சேர்ந்துருக்குது. அந்த ஜாதகத்தை கணவன் மனைவி கிட்ட சொல்கிறேன், இவர் பேரில் ஏதாவது சொத்து இருக்குதுங்க அப்படின்னு கேட்டேன். சொத்தில் இது வரைக்கும் இல்லைங்க, பாட்டஞ்சொத்து, முப்பாட்டஞ்சொத்து, அப்பஞ்சொத்து இதுதான் அவருக்கு இருக்குது. அதையே நிறைய விரயம் பண்ணிவிட்டார் இது வரைக்கும். இப்போ உங்கள் அப்பா இருக்க மாட்டாரே, இறந்துருவாரே, அந்த ரெக்கார்டெல்லாம் மாற்றி உங்கள் பேரில் கொண்டு வந்திருப்பீங்க. ஆமாம் கொண்டு வந்துட்டுங்க, எனக்கு கூட பிறந்த 2 அக்கா, நான் 3வது ஆள் கொண்டு வந்துட்டு அப்படின்னார். உங்கள் பேரில் இருக்கிற சொத்து அந்த பத்திரம் அடமானத்துக்கு போயிடும். உங்கள் பேரில் இருக்கிற சொத்து அது விரயமாயிரும். இமிடியட்டாக உங்கள் 2 பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மனைவி பேரில் ஏஜென்ட் பவர் பட்டாணி கொடுத்துருங்க, இல்லைன்னா 2 மகனுக்கு முறைப்படி பிரித்து கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பத்திரத்தை கொண்டு கொடுத்து ஒரு பக்கம் 5 லட்ச ரூபா கடனை வாங்கி பணம் கட்ட முடியாத 5 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா வட்டியும் போட்டு 7 லட்ச ரூபா கொடுத்து பத்திரத்தை இன்னும் திருப்பி தராது இருக்காங்க. அப்போ குருவை மாந்தி பார்த்தால் அப்பம் பேரில் சொத்து இருக்காது அப்படிங்கிறது உண்மையான கருத்து. இதை அனுபவ ரீதியில் நீங்களும் பாருங்க. 5, 9 குரு இருந்தால் அப்பா இருக்க மாட்டாங்க. அப்பா மீறி அப்படி இருக்காருன்னா இந்த 6 நட்சத்திரம், அந்த பூச அனுசம் உத்திரட்டாதி புனர்பூச விசாகத்தில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அது இந்த ஜாதக கணக்கில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. அது மட்டும் இல்லை, ஜோதிட சாஸ்திரம் பார்க்கின்ற நாம்
வரகங்களை குழப்பாமல் நாம்பளும் குழம்பாமல் அவங்கள நல்ல தெளிவான பாதைக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அந்த ஜாதகத்தை கொடுக்கணும். இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், காலபுருஷன் 2ஆம் இடம், 3 2ஆம் இடத்தையும் ஒரு குழந்தை ஜாதகத்தில் படிக்கிற போதே பார்த்துட்றோம். கேதுனுடைய தொடர்பு வந்துடுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு தேடி வர்ற ஜாதகத்தை வீடு தேடி வந்த லட்சுமி உதறி தள்ளுற மாதிரி, இது எனக்கு இந்த ஜாதகம் வேண்டாம், நான் செஞ்சுக்கல, பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருக்குது, இல்லை பிள்ளை வளர்த்தியாக இருக்குது, இல்லை பவுன் பணம் போட மாட்டேங்கிறாங்க கேட்குற அளவுக்கு அப்படிங்கலாம் தள்ளி போட்டாங்கன்னா 45 வயசு ஆயிரும் கல்யாணம் ஆகிறதுக்கு. அப்புறம் மறுக்கா லோன்னு ரொம்ப சிரமப்பட்டுட்டு அலைவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே 4 சோடி செருப்பு தெரிஞ்சு போயிடும். அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் காலபுருஷன் 2ஆம் இடத்தையும் கேதனுடைய தொடர்பவர்களுக்கு நெல்லடத்தில் பொன் வருகின்ற பொழுது நீங்கள் அந்த ஜாதகத்தை ஆய்ந்து கண்டிப்பாக செஞ்சுருங்க. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இந்த 2 கிரகம் இருந்ததுனால் பெண்கள் ஜாதகத்தில் திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பவதி ஆயிடுவார். அது மட்டும் இல்லை, சாமி வாங்க, வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லை, 5ஆம் அதிபதி தனுசு லக்கணத்துக்கு செவ்வாய் 3ல் ராகுவோடு இருந்தாலும், மிதன லக்கணம் 3ஆம் அதிபதி சூரியன் ராகுவுடன் சம்பந்தப்பட்டாலும் அதெல்லாம் நம்ம அந்த ஜாதகங்களை பார்த்து ஆய்வு பண்ணி தான் நம்ம தெளிவான விளக்கங்களை சொல்லணும். இதுக்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரமாகிய நாம் இறையறலும் குருவரலும் திருவரலும் பொறுமை அமைதி நிதானம் தியானம், அதாவது இந்த ஆவி இருக்க வரைக்கும் ஆணவங்கிறது இருக்காது, இருக்கக்கூடாது. உறவென்று வந்ததெல்லாம் சிவமாகி காத்திடுமா, தாய்ப்பாசம் கொண்டாலும் வீறுவேடு வாய்த்திடுமா, காடுவரை சொந்தம் முக்தி வழி காட்டிடுமா, சேர்த்து வைத்த செல்வம் உன்பிறவி வேரை அறுத்திடுமா, தீயிட்டு வெந்தாலும் மண்ணே உன்னை தின்றாலும் ஈசனை உணராமல் உன்வனை தீர்ந்திடுமா. அதாவது இதுவரை கண்களில் கண்ட காட்சியும் பொய், உடலே இன்பம் என்றாலும் பொய், திக்கட்டும் சேர்த்த புகழும் பொய், உருகி உறவாடும் உற்றாரும் பொய், உன்னுள்ளே ஊறி கிடக்கும் சிவம் ஒன்றே மெய்யினுள் மெய். உயிரது ஊனது உணர்வது உழல்வது உறைவது உன்னாலே, இதை அறியாதோர் மண்தானே. உயிரது ஊனது உணர்வது உழல்வது உறைவது முன்னாலே, இதை அறியாதோர் மண்தானே. இந்த ஜோதிட சாஸ்திரத்தை இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்தவருக்கு நம்ம மகரிஷி, அதாவது மகரிஷி ஜோட ஆராய்ச்சி அறிவகம் கல்வி மையம் ஐயா டாக்டர் முகரி முகுந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஒரு நாள் குறிக்கின்ற போது கூட ஒரு சின்ன கருத்து ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். மாதாந்த 3 நாளும் வருடாந்த 15 தீதாந்த கிரணந்தீண்டும் தினம் பின் முன் சேர்ந்த வேளும் காந்த கண்ணாய் நாளில் கடையறு கடிகை தானும் வேதாந்த முனந்தோர் தீதென்று உரைத்தார் மிகுந்தானே. இந்த பாடலினுடைய விளக்கம் என்ன? மாதாந்த 3 நாளும் வருடாந்த 15 மாத கடைசி 3 நாள் இருக்க, வருடக்கடைசி 15 நாள் பங்குனி 15க்கு மேலே, கிரகணத்துக்கு முன்னாடி 3 நாள் பின்னாடி 3 நாள், கிரகணம் 1 நாள் 7 நாள், ஒரு நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 நாளிகை இருக்கின்ற பொழுது சுபகாரியத்துக்கு திருமணத்துக்கு நல்காரியங்களுக்கு குறித்து கொடுக்க கூடாது. இதை மிகவும் கவனமாக ஒவ்வொரு ஜோடும் கையாள வேண்டும். மாதத்தினுடைய கடைசி 3 நாளுக்கு முன்னாடி தான் நாள் குறித்து தரணும். வருட கடைசி 15 நாளுக்கு மேலே நாள் குறிக்கூடாது நல்ல காரியங்களுக்கு. கிரணம் வருது, சூரிய கிரணம் சந்திர கிரகணம் அப்படின்னா, கிரணங்கிறது அமாவாசையில் வர்றது சூரிய கிரணம், பௌர்ணமியில் வர்றது சந்திர கிரகணம். இந்த கிரணத்துக்கு முன்னாடி 3 நாள் பின்னாடி 3 நாள், கிரணம் 1 நாள், அந்த 7 நாள் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். ஒரு நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 நாளைக்கு முடியும் திருவாயில் இருக்கிற போது ஒரு சுபகாரியங்களுக்கு திருமாங்கல்யத்துக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு நாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதாவது தேளின் மதியை, இந்த பாடலை முடிச்சுக்கிறேங்க. தேளின் மதியை திங்கள் மகன் பார்க்கில் வாழும் உபயவிதா மைந்தனாகும், கேளும் மதிசேய் புதன்கூடில் மானே உபயபிதா அதிவிதமாக கூறு. அதாவது ஒரு ஜாதகத்தில் தேளின் மதியை, தேல்னா விருச்சக ராசி,
அந்த விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரனை திங்கள் மகன் பார்க்கில், திங்கள் மகன் யாரு? சந்திரனுடைய தாராதேவிக்கு பிறந்தவர் தான் புதன். திங்கள் மகன் பார்க்கில் வாழும் உபயவிதா மைந்தனாகும். விருச்சகத்தில் சந்திரன் இருந்து அதை புதன் பார்த்தால், அப்புறம் கேளு மதி சேய் புதன் கூடில் மானே உபயவிதா மைந்தனாகும். மதினா சந்திரன், சேய்னா செவ்வா, புதன் கூடில். அது சொந்த அப்பாவுக்கு கரித்தரித்த குழந்தை அல்ல. இன்னும் நிறையான விஷயங்கள் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி உங்களுடைய இதுவரை பேச வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி, என்னுடைய பெயர் பி.கே. சந்திரசேகரன், பள்ளிபாளையம் எக்ஸ் தலைவர், ஜோட சங்கத்தினுடைய எக்ஸ் தலைவர். ரெண்டாவது, இந்த துறையில் நான் 43 வருஷமாக பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வயசு 63. என்னுடைய செல் நம்பர் 97 501 222 63 821 72 884. அதாவது கற்றது கைமண்ணளவு, கல்லாத உலகளவு, ஏதோ எங்களால் முடிஞ்ச சிற்றுரையை நான் ஆற்றுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகட்டும். வளர்ந்து வரக்கூடிய இளம் ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும். எந்தெந்த கிரகங்கள் பார்வை இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எந்தெந்த காலகட்டங்கள் எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, செய்யணும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் சார்பாக ஒரு சிறிய பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டி. இன்றைய